நெட்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி பார்க்கிங் படத்தோட சக்சஸ் மீட். ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், இந்துஜா, MS பாஸ்கர், ராம ராஜேந்திரா, பிரார்த்தனா, நாதன், இளவரசு மற்றும் பலருடைய நடிப்பில் உருவாகியுள்ள பார்க்கிங் படத்தை பேஷன் ஸ்டுடியோஸ் மற்றும் சோல்ஜர்ஸ் ஃபேக்டரி தயாரித்துள்ளது. இதன் சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்தது. இந்த நிகழ்வில் நடிகர் சுரேஷ் பேசியிருப்பதாவது: இந்த படத்தை வெற்றி பெற வைத்த உங்களுக்கு நன்றி, வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு தயாரிப்பு நன்றி என்றார். நடிகர் பிரார்த்தனா பேசும்போது, இந்த படத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்த்த ஊடகங்களுக்கு நன்றி, அபர்ணா கதாபாத்திரம் கொடுத்த ராம் சாருக்கு நன்றி, என் கேரக்டர் பலருக்கும் கனெக்ட் ஆகியிருக்கு, எங்க வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கா என்று சொன்னார்கள். நமக்கு வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் சினி சாருக்கும் நன்றி என்றார். நடிகை இந்துஜா அவங்க பேசும்போது, பார்க்கிங் படம் வெற்றிகரமாக 3வது வாரத்தில் நுழைந்திருக்கிறது. இதற்கு முதலில் நான் மீடியாவுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் தான் பெரிய ஓப்பனிங் கொடுத்தீர்கள். பார்வையாளர்களை அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. படம் பண்ணும்போது நல்ல படம் செய்கிறோம் என்ற நம்பிக்கை இருந்தது. நீங்கள் கொடுத்த அன்பு இன்னும் நல்ல படங்கள் அடுத்தடுத்து செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது என்றார். அடுத்து இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பேசும்போது, மீடியா கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூவால் தான் மக்கள் நிறைய பேரிடம் இந்த படம் போய் சேர்ந்தது. வெள்ளம், மழை என நிறைய இடையூறுகள் இருந்தாலும் இந்த படத்திற்கு மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே இந்த படம் மேல் நம்பிக்கை வைத்த சினிஸ் அண்ணனுக்கு நன்றி. லாக்டவுன் சமயத்தில் 3 கதைகள் சொன்ன போது இது செய்யலாம் என அவர் தான் சொன்னார். என் மீதும் படம் மீதும் சுதன் சார் பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார். இப்போது படத்தில் ரிசல்ட் பார்த்து அவர் ஹாப்பி. ஹரிஷ் கல்யாண் அண்ணனிடம் கதை சொல்லும் போது ஒரு பதட்டம் இருந்தது. ஆனால் அவரும் இந்த கதையிலே ஈடுபாடு காட்டி நிறைய சப்போர்ட் செய்தார். MS பாஸ்கர் சார் லெஜெண்டரி ஆக்டர். அவரு படப்பிடிப்பு தளத்தில் அந்த கதாபாத்திரத்திலேயே இருந்தார். படத்தில் வருவது போலேயே ரொம்ப கோபமாக இருந்தார். படம் முழுவதுமே இந்துஜாவுக்கு கர்ப்பமாக இருப்பது போன்ற சவாலான கதாபாத்திரம். நல்ல படத்தில் நல்ல கதாபாத்திரம் என இந்துஜா ஒத்துக்கொண்டார். பிரார்த்தனா எல்லாமே சிங்கிள் டேக்கில் நடித்து விடுவார். படத்தில் நடித்துள்ள மற்ற கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என அனைவருக்குமே நன்றி. இணை தயாரிப்பாளர் சினிஸ் பேசும்போது, ஒவ்வொரு நாளும் படத்தின் கலெக்ஷன் அதிகமாகிக் கொண்டே போனது. ஆனால் மழை வெள்ளத்தால் பாதிப்பு வருமோ என யோசித்தோம். ஆனால் திரையரங்கில் இப்போது வரை நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்ல கதை கொடுத்த இயக்குநருக்கு நன்றி. ஹரிஷ், இந்துஜா, MS பாஸ்கர், பிரார்த்தனா, ரமா அனைவருக்கும் நன்றி என்றார். MS பாஸ்கர் பேசும்போது, இந்த படத்தை சரியான முறையில் பார்வையாளரிடம் கொண்டு சேர்த்ததற்கு நன்றி. ராம் முருகேஷ், ஹரிஷ் கல்யாண், இந்துஜா, பிரார்த்தனா என இந்த படத்தில் வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. சில படங்கள் ஆரம்பத்தில் டல்லாக இருக்கும், போக போக பிக்கப் ஆகும். அப்படியான படங்கள் காலத்துக்கும் நிற்கும். படத்தில் கார் வாங்கும் சீனுக்காக படப்பிடிப்பிலும் நான் கோபமாக இருந்தது உண்மை. காட்சியை அப்படியே நிஜத்திலும் பின்தொடர வேண்டும் என நினைப்பேன். வீட்டுக்குள் இருக்கும் பிரச்சனையை நல்ல விதமாக படமாக்கியுள்ளோம் என்ற நம்பிக்கை உள்ளது. படத்தில் எல்லோருடைய ஒத்துழைப்புக்கும் வெற்றி கொடுத்த ரசிகர்களுக்கும் நன்றி என்றார். கலை இயக்குனர் ராகுல் பேசும்போது, பார்க்கிங் படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்த ஊடகங்களுக்கு, நல்ல படத்துக்கு ஆதரவு தரும் ரசிகர்களுக்கும் நன்றி என்றார். இந்த படத்தை சிறப்பாக நடித்த ஹரிஷ் கல்யாண், இந்துஜா, MS பாஸ்கர் ஆகியோருக்கும் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி என்றார். நடிகர் ரமா பேசும்போது, எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குநருக்கு நன்றி, இது மிகப்பெரிய வெற்றி படம் மாற்றிய அனைவருக்கும் நன்றி என்றார். ஹரிஷ் கல்யாண் பேசும்போது, படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த மீடியாவுக்கு நன்றி, வெற்றி எனக்கு மிக முக்கியமானது ஒன்று. பார்வையாளர்கள் தியேட்டரில் நேரில் சந்தித்தோம். இந்த படத்தை எல்லோரும் அப்படி கொண்டாடினார்கள். இந்த வருடத்தின் ஹிட் படங்களில் இது நிச்சயம் இருக்கும் என பலரும் சொன்னார்கள். நீங்கள் கொடுத்த அன்பால் தான் இங்கு நிற்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராம், தயாரிப்பாளர் ஆகியோருக்கு நன்றி. வெற்றி இயக்குனர் பட்டியலில் ராம் நிச்சயம் இருப்பார். படத்தில் வேலை பார்த்த MS பாஸ்கர், இந்துஜா, பிரார்த்தனா அனைவருக்கும் நன்றி. இந்த வெற்றி சந்தோஷத்தையும் தாண்டி பயத்தையும் பொறுப்பையும் கொடுத்துள்ளது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துள்ளேன் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் என்னுடைய ஒவ்வொரு படத்திலும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு கூடியுள்ளது என்றார். இந்த படத்தினோட சக்சஸ் மீட்ல உண்மையிலேயே அனைவருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் மூஞ்சிலையும் அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடிஞ்சது. இப்படி சின்ன படங்கள் வெற்றி பெற்றால் அது அந்த தயாரிப்பாளருக்கு மட்டுமில்லை, இண்டஸ்ட்ரிக்கே நல்லது. இந்த மாதிரி சின்ன படங்கள் நிறைய ஓடணும். அந்த வெற்றியை பார்க்கிங் படத்துக்கு ரசிகர்களும் பத்திரிகையாளர்களும் கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு நன்றின்னு அந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேர் நன்றி கூறினார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.